அவ ஒர்த்து வருமா ஒர்த்து. இந்த பாட்டை நீங்க சோஷியல் மீடியால பரவலா எல்லா இடத்துலையும் கேட்டிருப்பீங்க. மீசைய முறுக்கு பார்ட் 2ல வர இந்த பாட்டுல தான் கெட்டிகா ஷர்மா என்றவங்க டான்ஸ் ஆடியிருக்காங்க. தெலுங்குல இவங்க இதே மாதிரி ஒரு பாட்டு மூலியமா ஃபேமஸ் ஆனவங்க தான். மொத்தமா இவங்க ஒரு 10 படம் தான் நடிச்சிருக்காங்க. அதில் 1, 2 தான் ஹிட்டு, அதுவும் கிளாமராக நடிச்சிருப்பாங்க. தெலுங்குல முக்கியமாக இதுதான் சர்ப்ரைஸ்னு ஒரு சாங்கு. அதில் இவங்க போட்ட ஒரே ஸ்டெப்பில் இவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த சாங்கு கிளாமராக இருக்கும். அந்த பாட்டோட ஸ்டெப்பை இன்ஸ்டாவில் ரீல்ஸாக போடுறது கூட நிறைய பெண்கள் யோசித்தாங்க. அந்த அளவுக்கு அந்த பாட்டு கிளாமராக இருக்கும். இவங்க தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் நடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா தமிழ் ரசிகர்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் தமிழ் சினிமாவில் நிறைய கதைகள் கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். சோஷியல் மீடியாவில் மீம்ஸில் கூட 2 பேருக்குள்ளே தான் போட்டியே. ஒன்று கெட்டிகா ஷர்மா, இன்னொன்று காய்டு லோஹர். அந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் இந்த கெட்டிகா ஷர்மா. காய்டு லோஹர் அவர்களுக்கு டஃப் கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவாங்கன்றது நிச்சயம். ஏன்னா இவங்க ஃபுல் ஃபோக்கஸ்டாக இறங்கிட்டாங்க. எஸ்எம்எஸ், பாஸ் என்கிற பாஸ்கரன் போன்ற படங்களை எடுத்த எம் ராஜேஷ் அவர்களோட அடுத்த படத்தில் இவங்க தான் ஹீரோயினாக கமிட் ஆகியிருக்காங்க. அந்த படத்தில் நடிகர் ஜீவா தான் நடிக்கிறாரு. தமிழ் சினிமாவில் எப்பொழுதுமே வேறு லாங்குவேஜ்லேருந்து வர ஹீரோயின்ஸை தான் மக்கள் கொண்டாடுவாங்க. அது ஏன்னு தெரியல. தமிழ் நடிகைகள் எவ்வளோ பேர் வாய்ப்பு கேட்டு சுற்றுறாங்க, அவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதில்ல. ஆனால் வெளியேருந்து வர ஹீரோயின்களுக்கு ஈஸியாக வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்புகளை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டு மேலே போகிறாங்க. இதில் என்ன கொடுமைனா, தமிழ் தான் முக்கியம், தமிழ் என் உயிர் மூச்சு, தமிழுக்காக தான் நான் படம் எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிற டேரக்டர் எல்லாருமே வெளி மாநிலத்து ஹீரோயின்ஸை தான் அதிகமாக லைக் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஒரு தமிழச்சிக்கு கூட வாய்ப்பு கொடுக்கறதே இல்லை. அப்படியே வாய்ப்பு கொடுத்தாலும் அக்கா கேரக்டரு, தங்கச்சி கேரக்டரு, சைடு ரோலு இந்த மாதிரி போட்டு அவங்களோட கரியரை முடிச்சிடுறாங்க. எவ்வளவு அழகான ஹீரோயின்ஸாக இருந்தாலும் தமிழ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் கெட்டிகா ஷர்மா அவங்களுக்கான அடையாளத்தை தமிழ் சினிமாவில் எப்படி அடையிறாங்கன்னு காத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி.